மார்க்கெட்ல அவேர்டு மார்க்கெட் 40%, அன்அவேர்டு மார்க்கெட் 60%. அதாவது 100 பேர் எடுத்தீங்கன்னா 40 பேர் ஒரு பொருளை வாங்கணும்னு தேடிக்கிட்டு இருக்கவங்க, 60 பேர் அவங்களுக்கு அந்த பொருளோட தேவை இருக்கும், அதை உணராம இருக்கவங்க. நீங்க எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களோட கஸ்டமரோட லைஃப் ஸ்டைல, அவங்களோட டைம் மணியை சேவ் பண்ற மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட, ஒரு நல்ல சர்வீஸ கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு மேக்னெட்டிக் பவர் வந்துடும். கஸ்டமர்ஸ் உங்களை பாக்குறதே இவங்க கிட்ட போனா இவங்க ப்ராடக்ட் விற்க ட்ரை பண்ணல, நமக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் இவங்க கொடுக்குறாங்கப்பா அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். அதனாலேயே அவங்க திரும்ப திரும்ப உங்களை தேடி வருவாங்க. இப்ப நிறைய பேர் வந்து யூடியூப் இன்ஃபுளுசர்ஸோட வீடியோ பார்ப்பீங்க, நிறைய ஃபுட் ரிவ்யூவர்ஸ், லைஃப் ஸ்டைல் பிராண்டிங், லைஃப் ஸ்டைல் சம்பந்தமான இன்ஃபுளுசர் வீடியோஸ் எல்லாம் போடுறவங்களை பார்ப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் விற்கிறவங்களும் இருக்காங்க, நான் அவங்கள பத்தி பேசல, ஒரு ஹார்ட்ஃபெல்ட்டா ஒரு உண்மையான ஒரு ஹோட்டல்ல போய் அவங்க செக்இன் பண்ணி அது எப்படி இருக்கு, அந்த ஃபுட்டோட குவாலிட்டி எப்படி இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்குது, அது எல்லாத்தையும் பார்த்து அவங்கள வந்து உண்மையாலுமே ஒரு ரிவ்யூ கொடுத்தா அதை பார்த்து நம்ம வந்து ப்ராடக்ட் வாங்க போறோம், இல்ல அந்த ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணணும்னு போறோம். அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஏதாவது லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட வந்து அவங்க ட்ரை பண்ணி அது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா, அப்டேட்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை பார்த்து நம்ம போறோம். அது மாதிரி யார் யாரெல்லாம் உங்கள்கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸை வச்சு ஒரு கஸ்டமர் அவங்களோட லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஒர்க் பண்றீங்க. ஆஃபர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரணத்துக்காக வர வைக்கிறது தான். ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு லாயல் கஸ்டமர்ஸா இருக்காங்க அப்படின்னா வெறும் ஆஃபரை மட்டும் எதிர்பார்ப்பாங்க. ஆஃபருங்கிறது என்னன்னா, நீங்க உள்ள வர வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணத்தை கிரியேட் பண்ணி வர வைக்கிறீங்க, ரைட்? ஆனா எண்ட் ஆஃப் தி டே அவங்களோட ரியல் ப்ராப்ளம்க்கு நீங்க ப்ராடக்ட் கொடுக்குறீங்களா? ஆஃபருங்கிறது உள்ள வர வைக்கிறதுக்கான ஒரு ரீசன், ஓகேங்களா? ஒரு ரியல் ப்ராப்ளம்க்கு நீங்க சொல்யூஷன் கொடுக்குறீங்களா அப்படிங்கறதா மேட்டர். இப்ப சொல்லுங்க, இன்னையில இருந்து நீங்க கஸ்டமர் போக்கஸா உங்க கஸ்டமருக்கு என்ன தேவை, அவங்களோட டே டு டே லைஃப் ஸ்டைலை எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்களா? நீங்க அக்ரி பண்றீங்கன்னா அக்ரின்னு டைப் பண்ணிடுங்க. யாருக்கும் நீங்க கொடுக்குற ஆஃபர் முக்கியம் கிடையாது. ரியல் ப்ராப்ளம உங்களோட ப்ராடக்டோ சர்வீஸோ வந்து கொடுக்குதா, அவங்களுக்கு வந்து ரியல் ப்ராப்ளம சால்வ் பண்ணுதா அப்படிங்கறதா மேட்ரு. நீங்க எல்லாம் பழகிட்டாங்க. அந்த ஆஃபர் டிஸ்கவுண்ட்காக வர்றது என்னன்னா, ஜஸ்ட் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா? அது எல்லாமே ஒன் டைம் பையர். யாருக்கெல்லாம் லைஃப் டைம் பையரா அவங்க மாறணும்னு நினைக்கிறீங்க? உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு கஸ்டமர் ஒரு தடவை உங்ககிட்ட வந்து 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணா, அதே கஸ்டமர் ஒரு 10 தடவை வந்தா 10,000 ரூபாய் உங்களோட லைஃப் டைம் வேல்யூ, 50 தடவை வந்தா 50,000 ரூபாய் உங்களோட லைஃப் டைம் வேல்யூ, ஓகேங்களா? அதே 10 வருஷம் வந்தாங்கன்னா யோசிச்சுக்கோங்க, வருஷத்துக்கு ஒரு 4 தடவை வர்றாங்க, 10 வருஷம் வந்தா அதோட வேல்யூ யோசிச்சு பாருங்க, 40,000 ரூபாய். அப்ப அந்த கஸ்டமருக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா